கடவுளே, என் பாட்டி திடீர்னு கோமா ஸ்டேஜ் போயிட்டாங்க. அவங்களுக்காக கோயிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டா அவங்க சீக்கிரமா எழுந்திரிச்சிடுவாங்கன்னு சொல்றாங்க. அதனால தான் நான் கோயிலுக்கு ப்ரேயர் பண்ண வந்திருக்கேன். என் ப்ரேயரை எப்படியாவது நிறைவேற்றி வச்சிருங்க கடவுளே. என் பாட்டி கண் முழிச்சதும் நான் ப்ரே பண்ணிக்கிட்டதால தான் அவங்க கண்ணு முழிச்சாங்க அப்படின்னு தெரியணும். அப்பதான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இது மட்டும் நடந்துட்டா போதும். சரியா? ஐ, மணி கூட அடிக்குது. அப்ப நம்ம வேணுனது கன்ஃபார்மா நடந்துடும். ஏய், நீ எப்ப வந்தீங்க? நான் காலையிலேயே வந்துட்டேனே. காலையிலேவா? எப்படி வந்த? நடந்துதா? என்ன நக்கலா? எங்க அம்மா வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன்னு சொன்னாங்க. ஓ, அதெல்லாம் உன் வேலை தானா? என்ன பாக்குற? கேக்குறதுக்கு பதில் சொல்லு. அத்தை ஒரு ரூம்ல அடைச்சு வச்சாங்க. ஆனா நான் எஸ்கேப் ஆயிட்டேன். அதை எப்படி எஸ்கேப் ஆன? ஏன்னா அதெல்லாம் அந்த அம்மனோரால தான். அந்த அம்மனே நம்ம பக்கத்துல இருக்கிறப்ப யார் தடுத்தாலும் அத பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்ல அர்ஜுன். பாரு, என்ன கோவிலுக்கே போக கூடாதுன்னு தடுத்த உன்னையே வர வச்சுட்டாங்க பாத்தியா? ஏய், இந்த தடவை என்ன ஜெயிச்சிட்டல? ஏன் அர்ஜுன் இந்த மாதிரி பேசுற? நம்ம ரெண்டு பேருமே பாட்டிக்காக தானே வேண்டிக்கிறோம். அப்புறம் என்ன? நான் உன் கூட சேர்ந்து வேண்டிக்கிறதா? வீட்ல இருந்து தப்பிச்சா வந்த உன்னை என்ன பண்றேன்னு பாரு.